ஹலோ, நான் தான் சசிகுமார். நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கிற பிரான்ச்சுடைய பிரான்ச் மேனேஜர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் லோன் வாங்குறதுக்காக எங்கள் பேங்க்கை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய லோன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லோன் அப்ளிகேஷன் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கியிருப்பீங்க. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இண்டிவிஜுவல் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கம்பெனியோட கிரெடிட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரெண்டுமே பண்ணிவிடுங்க. ரெண்டு ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷனோட இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஃபார் சீல், அட்ரஸ் சீல் இருந்தால் பெட்டர். நெக்ஸ்ட் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். அதாவது கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியம் சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ஐதர் ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ தட் ஷுட் பி வேலிட் அண்ட் ஷுட் பி ஓல்டர் தென் 3 months. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓடிஐடி, பாஸ்போர்ட் காப்பி இதெல்லாமே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, இப்போது நீங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஸ்னஸ் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ரன் ஆகிக்கிட்டுருக்கோம் அந்த ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த பாஸ்ட் 1 year அண்ட் லாஸ்ட் 3 years ஐடிஆர் வித் பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட்டு, நீங்கள் வாங்குகிற லோன் ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்கிற பட்சத்தில் 3 வருஷத்துக்கு உண்டான ப்ரொஜெக்ஷன்ஸ். டேர்ம் லோன், அதாவது மிஷினரி பர்ச்சேஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா 7 வருஷம் லோன் டென்யூர் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த 7 வருஷத்துக்கு உண்டான ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் சிஎம்ஏ ரிப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். புது ப்ராஜெக்ட் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இல்லாமல் புது ப்ராஜெக்ட் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் அவசியம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். நாங்கள் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏதாவது queries இருந்துச்சுன்னா நாங்கள் ரைஸ் பண்ணுவோம், either through email or through phone. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த queries எவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களால் உங்கள் லோனை ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது ப்ரீ சாங்ஷன் இன்ஸ்பெக்ஷன் வருவோம். சாங்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், சாங்ஷன் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் சாங்ஷன் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் மிஷினரி வாங்குறீங்க அப்படின்னா மிஷின் வாங்கினதுக்கப்புறம், அதாவது நம்ம ஃபண்டு வெண்டாருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நீங்கள் 25% மார்ஜின் போடணும். ப்ரொவைடட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னால் 10% அந்த மாதிரி மார்ஜினாக டவுன் பேமெண்ட் அது போடலாம். நம்ம பேங்க் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸில் 25% மார்ஜின் போடணும். ஸோ இதெல்லாமே உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்க் பண்ணணும். ப்ளஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் இருக்கும் up to 1.30% ப்ளஸ் ஜிஎஸ்டி வித் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அது 1 lakh அந்த மாதிரி மேக்ஸிமம் சீலிங் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கீம் அண்ட் அமௌண்ட், குவாண்டம் ஆஃப் த லோன். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இருக்கும். ஒர்க்கிங் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். பர் குவார்ட்டருக்கு இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் ஒன்ஸ் இன் 3 years. ப்ளஸ் நீங்கள் ப்ராப்பர்ட்டி கொலாட்ரலாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குண்டான வேல்யூவேஷன் ஒன்ஸ் இன் 3 years நாங்கள் பண்ணுவோம். லீகல் அண்ட் வேல்யூவேஷன் சார்ஜஸ் ஷுட் பி borne by you. இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு பேசிக் சார்ஜஸ் உண்டு அண்ட் வெட்டிங் சார்ஜஸ் இருக்கும். 10 லட்சத்துக்கு மேலே லோன் போகிற பட்சத்தில் வெட்டிங் சார்ஜஸ் இருக்கும். மற்றபடி மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்சாய் சார்ஜஸ், செர்சாய் ரெஜிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரியில் உங்கள் லோன் ரெஜிஸ்டர் செய்யப்படும், அதுக்குண்டான சார்ஜஸ், அப்புறம் என்இஎஸ்எல் சார்ஜஸ் வரும். ஸோ இதுதான் பேசிக் சார்ஜஸ். ஸோ மற்றபடி எக்ஸ்ட்ராவாக எந்த சார்ஜஸ் இல்லை. வி ஆர் டிரான்ஸ்பரண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்ட் பேமெண்ட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் ஃபீஸ் இருக்கும். அது ஒரு 3,600லேருந்து 4,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் முன்னாடியே பார்க் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ப்ராசஸிங் எந்த ஒரு ஹேசலும் இல்லாமல் நடக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பிரான்ச்சையும் காண்டாக்ட் பண்ணலாம்.
தேங்க்யூ.